கிராம அம்பலாளர் அன்பு சகோதரர் என் முனிசாமி அம்பலாளருக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கிராம அம்பலக்கோன் ரா பாக்கியம் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இங்கு வருகை தந்துள்ள காவல்துறை துணை ஆய்வாளர் அன்பு சகோதரர் பழனியப்பன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களது இளைஞரணி தலைவர் அருமை மாமா மனோகரன் அவர்களை கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். மாமா எங்க இருக்கீங்க? மேடைக்கு வாங்க. இங்கு வருகை தந்துள்ள 25வது நகரமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எம் மனோகரன் அவர்களுக்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சகோதரர் மனோகரன் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக்கிறோம். பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தென்புற பகுதியில் பெண்களும் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வடபுறத்தில் ஆண்களும் வருமாறு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளோம். அன்பு சகோதரர் 25வது நகரமன்ற உறுப்பினர் எம் மனோகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிரிக்க வைக்க
அடிச்சிட்டானே. ஓடா நொப்ப முண்டை. தம்பி இந்த பழி வாங்குறதெல்லாம் வைக்கக்கூடாது. சேவிங் பண்ணிக்கிட்டு அறையுவேன். இல்லை அதை இது பண்ணுறா போடா போடா தங்க. இப்படி எப்பயுமே வைக்கக்கூடாதுடா. இழிச்சு வைக்கக்கூடாது. லென்த் ஓசெல்லாம் கிடையாது. இந்த வயரு கொஞ்சம் ஆமாம் சிங்க அப்படி அடிங்க. கலை பல்ல உடச்சு விட்டாங்கடா பேப்பயமே. நம்ம தம்பி தான் சித்தி மயந்தான். புத்தி சரியில்லை. ஹலோ இதான பூஜாரி? ஒழுங்காக்கிட்டு போயிரு வஞ்சூருவேன். போறாங்க பூஜாரி சாமி கும்பிட யார் வந்தாலும் தலையில கொஞ்சமா போடு. 1/2 கிலோ விபூதியை போட்டு தலையில அடிக்கிற. நானும் கோடாங்கினேன். நீர் வராம செஞ்சு விடுவேன். அப்புறம் போக மாட்டேன். பொம்பளை வாடகைத்துறான்டா. அங்கனே டேப் அடிக்கிறேன் பாரு. உண்மையிலே மைசட் சிறிய அம்மன் மைசட்ல வேலை ஆக்குற ஆளு கூட மாடுபிடி வீரர்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. நீ மாடு பிடிப்பியாக்க? என் பொட்டை மாட்டில் தவுவேன். நீர் கசிவு அதிகமாக இருக்கும்ல. ஹலோ சாமியை கூப்பிடுவோமா? ஹலோ இன்னும் கொஞ்சம் இன்னரு சும்மா வைங்க. நம்ம ஊர் தானே. வேற பிள்ளைய அப்படி தூக்கிட்டு போறியா? போத்தா போய் படுத்தா. ஓடிரு. ஹலோ ஒத்த நல்ல பணமரம்மா என் முனியாண்டிக்கு ஒத்த நல்ல பணமரமாய் கலுங்கடி தாம்படுங்க கல்லியரி உடமரத்தை வெட்டி கொஞ்ச நேரம் இந்த தெற்கு பட்டியில உள்ள இந்த ஜாமியெல்லாம் கூட்டிக்கிட்டு நீ அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் எந்திரி அரடி விச்சரவா எப்ப பாட்டேன் புட்டேன் சொல்லி அடிச்ச முடியறவா. நாடு மலையாள நாடு கர்பாய் உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு. ஓட்டி விட்டா தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில வந்த ஜாமி 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 என் 18ஆம் படி பெரிய கருப்பு கொண்டப்பன் ஆக்கியப்பட்டியில உள்ள காஞ்சிவனம் சாமியும் இந்த முளக்கொட்டு அம்மனையும் கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்துல எந்த மணிய மேல எங்க ஆத்தாவும் என் கருப்பனும் குடியிருக்க அன்னை தந்தைதான் வணங்கிய அன்னை தந்தை நான் வணங்கி உள்ள வீர தமிழன் வணங்கி ரோஜாக்கார சாமி தாண்டா இந்த ஊர்ல. அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி
பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான வீர தமிழர்களே, வீர தமிழச்சிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு எம்கேஆரின் இரவு வணக்கம். 2 வாரத்தில் முடிஞ்சு போச்சு. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பக்கம் அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே தமிழன் தமிழச்சி முடிஞ்சு. வாங்க போ பொன்னாட பார்த்தனமா விழா கமிட்டி. நீ என்னடா சொல்ற முண்டை? நாடக அமைப்பாளர் எவனாவது இப்படி சாஞ்சுக்கிட்டு இருப்பான சிட்டுக்குருவி மாதிரி. வாங்க சிங்க. விழா கமிட்டி வந்து பொன்னாட போடுங்க. ஊட வருவிய பொம்பளைய கட்டி பிடிக்கும் போது வரக்கூடாது. கட்டி பிடிச்சிட்டாலும் நக்குன மாதிரி தான் இருக்கும். நான் கட்டியே பிடிக்க மாட்டேன். நீ வேணா கொட்டி பிடிச்சிட்டு போறியா? 70 ரூபாதே. எங்க அண்ணன் தான் பெரியப்பாமை. நான் வாசிக்கிறேன் மாமா. கொண்டப்பநாயக்கம்பட்டி தெற்குப்பட்டி கிராமத்தில் உள்ள காஞ்சி வனம் முளைக்கோட்டை அம்மன் இந்த ஜாமியை கும்பிடக்கூடிய இந்த உறவுகள் சார்பாக இங்கே ஹார்மோனி தோன்றுக்க அன்பு தம்பி வக்கனா குண்டு தம்பி கருப்புசாமி அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்கள் கொண்டிருக்கும் தோப்பூர் என் தம்பி மருது அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த மைச்சட்டு இந்த நேம கொஞ்சம் கட்டிங் தெரிய விடுப்பா. இங்க இருந்துச்சு இப்போ இங்கிட்டு போயிருச்சுடா. கம்பியை லைட்டை முறுக்கி விடு சிங்க. ஆல்ரவுண்டில் இருக்கும் மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். மணி வேலு அவனுக்கு மட்டும் பொத்தி விடுங்க போ. ஆமாம், அந்த அவன் மணிவேல் வெள்ளச்சட்டை ஓட்டுக்குறார். பெரிய கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. காலையில் வாத்தா முண்டை உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிட்டு கிடப்பேன். தாளம் இருக்கும் பெரும் கொண்ட தின்னிக்குதி மயன் மகேந்திரன் தான். அவன் என்ன ரணதுங்காவா? அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சால்வை வேணா துண்டு இருந்தா போடுங்க. இந்த கிளம்பிட்டால பாண்டா தம்பி கொடூரமா. பாண்டாந்தூரா காணாவன எங்க போயிட்டேன்? இந்த நாடகத்தின் அமைப்பாளர் தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்கின்ற காலை எங்களது கொண்டப்பநாயக்கம்பட்டி தெற்குப்பட்டி காஞ்சிவண்ணம் முளைக்கோட்டை அம்மனுடைய காலை. அந்த காளையை பிடித்து வந்த என் தம்பி நாடக அமைப்பாளர் எங்களது மகேந்திர பூபதி என் அன்பு தம்பி வடமாடு வர்ணனையாளர் புகழ் என் அன்பு தம்பி மகேந்திர பூபதி அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அம்பளாரோ அம்பளை கொண்டு வாங்க, மேலே வாங்க, வாங்க 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 பாப்பு வாங்க. ஆமா அவங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் கிடையாது. ஆமா அவங்க எல்லாமே அப்புறம் என்ன வாங்க. இந்த அண்ணன் என்ன பேச விட மாட்டேங்குது. பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் 4 ரூபாய பார்த்தவங்க. இப்போ நம்ம ஊரம் லேடிஸ் காலை பார்க்குறேன். அவ்வளோதான், 4 ரூபா கால். பூசாரிக்கு பரவரந்தே இருக்கு இப்போ. ஆனால் உட்காருவேன் நல்ல சின்னத்தவளை மாதிரி. அதே கப்பலிங்க வாடகைக்கு தர்ற என் அன்பு தம்பி ரேக்கலா ரேஸ் புகழ் நான் கண்டு ரசித்த ஒரு வீரத்தமிழன் தம்பி பிரேம அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தம்பி பிரேம வந்திலிருந்து அண்ணன் கேட்கிறேன், உன்னையே காணா. பாப்பா தாருக்கம் போட வாடா. ஒருத்தனை குத்தணும்டா. எங்க அண்ணன் இந்த கோவப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். சித்தப்பா எது சித்தப்பா? என்ன சித்தப்பா? சித்தப்பா சித்தப்பா என்னை லேடிஸ் நினைச்சிருச்சு எங்க அப்பா. சேவிங் பண்ணியிருந்தேன்னா என்னை பேக் ஷாட் அடிச்சிருப்பேன். எங்க அப்பா தான் பழைய சீமக்கல்ல அடிக்கும் போது சவுண்டு கர்ச்சா கர்ச்சான்னு கேட்கும். அதுல இருந்து வந்ததாண்டா திரைப்பட மியூசிக். தர்சிக் பாண்டி ஆடியோ தெற்குப்பட்டி வாங்க தங்கா அள்ளிட்டானே பச்சை வேட்டி சிங்கா வா கட்டி பிடிச்சிக்க வா மடு டச் பண்ணாம.
ஏன்னா டச் பண்ணும்போது உண்ணி கிடைக்கும். ஒருத்தராயிருப்பவரு எல்லா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹலோ, இங்கு அண்ணா மேலூர் அருகாமையில் அண்ணா காலனியைச் சேர்ந்த இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சூர்யா சார்பாக திரைப்பட புகழ் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றார்கள். இந்த நாடக விழாவிற்கு வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். என் தம்பி எல்லையை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரன், அதனாலதான் வணங்குறேன் என் தம்பியை. இந்திய ராணுவ வீரர் சார்பாக சூர்யா சார்பாக லட்சத்தின் நாயகன் அன்பு தம்பி பிரேம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றார்கள். பூ இப்போ வைக்காத, கொஞ்சம் முடி வளரட்டேன், பிள்ளை கிறங்கி போயிரும்டா. பாப்பு அப்பே மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன கேமரா கேமரா சாமியான பந்தல், பிரெண்ட்ஸ் சாமியான பந்தல், அதை பிரிச்சுட்டு வாங்க. பிரெண்ட்ஸ் சாமியார் பந்தல் இங்கே தான் கிடந்தியா என் தெய்வமே. இந்த வார மைக்கெல்லாம் உடச்சு விட்டு போ, உடச்சு விட்டு தெண்டங்கட்டு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. புது மேடைக்கு அதுக்கும் முனி ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி நீங்க ரூம் பாயா இருங்க. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகள் சார்பாக இந்த பொன்னாடையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் யாரும் பொன்னாடை ஓத்துறாப்புல இருந்தா வாங்க, பாதி நேரம் வந்து போடக்கூடாது, ஏன்னா டூட்டின்னு கரெக்டாக இருக்கணும். இந்த அலைகடல் மாதிரி இந்த கூட்டம் மேடைக்கு தகுந்த இடமில்லை என்று சொன்னேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறோம்னா இந்த ரோட்டை பேத்துறான். ஒன்றுக்கு இருக்க அந்த இதுக்குள்ளே போகிறேன், அது என்னதுப்பா கால்வாயாடா, கரெக்டாக ஒன்றுக்கு இருக்க உட்காரு 4 பேர் சேசுன்ட்டேன். அப்போ நினச்சேன் அந்த 4 பேர் தான் நாடகத்தை கிடக்கிற வேண்டும். எங்கே பார்த்தாலும் சேசுன்ட்டேன். கலை ஊறுகாய் நக்கிற சவுண்டனா கேட்குது, உச்சி உச்சின்னு கேட்குது. ஆனால் பூசாரி நல்லா அடிப்பவளையா. ஏய் பூஜாரி என்ன லேஜா நினைக்கிறிய? பூஜாரி இன்னைக்கு சொல்கிறேன், பூஜாரி நாங்களும் கோடாங்கிதேன், நாங்களும் எல்லா சாமியும் கும்பிடுவீங்கதேன். அதே மாதிரி ஏழை வாழை பணக்காரன் நடுத்தர மக்கள் பார்க்காம விபூதி கொடுங்க, பிரசாதம் கொடுங்க. அந்த தட்டில் காசு ஓட்டா தானப்பா அந்த கற்பூரத்தை அப்படி காட்டுறாங்க. 10 ரூபா ஓட்டா சூடத்தோட அதை சுட்டு கையில் வெந்து போக. ஒரு 100 ரூபாயை போடு. ஏய் அண்ணே சாமி அங்கே பாருங்க, அம்பால பாருங்கோ, ஜண்டா கட்ட 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 நல்லா பாருங்க. அங்கே ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏய் கண்டால் பண்ணி தள்ளுறா, அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சாமியை மறைக்கிறேன். 500 ரூபா போடு. இங்கன்னு வேணாம், அம்மாள் பக்கத்துல உட்காருங்கோ, சாமி பக்கத்தில். ஒரு 5000 கொடு, கொஞ்சம் வீட்டுக்கு போங்க, சிலையை தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் அலையக்கூடாது, சாமியை உங்களுக்கு தான். ஏன்னா மத்தையும் வந்து கூப்பிட்டா என்ன சொல்லுவேன், நான் ஸ்கிரீனை அடிச்சுக்கிருவேன் 1 வாரத்துக்கு. நீ அப்படி செய்வேக்க, அப்படி இருக்கிற. தெய்வம் என்பது பொது. இன்று தமிழகத்திலே காஜி இருக்கிறாள் மட்டும்தான் வணங்க முடியுது சாமியை. ஆனால் அந்த கோயிலை கட்ட பாடுபட்டவன் என் பாமர தமிழன். கை தட்டலாம். இன்னைக்கு மேலூர் தெற்குப்பட்டியில மீட்டிங் தான். என்ன பண்றது எனக்கே தெரியல. யாரா பார்த்தாலும் போட்டோ எடுக்க வர்றவெல்லாம் பூரா நிறவோதில வர்ற. ஒரே ஒரு விஷயம், நானும் விவசாய மகந்தேன், எனக்கு ரோஜா எல்லாமே இருக்கு. நான் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தேன், இது மதுரை மாவட்டம், சரிதானே? எவ்வளவு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். போட்டோ எடுக்க வர்றாள், சரக்கடி முத்தம் கொடு. அதுல ஏன் கணேஷ் கோயில போட்டு வர்ற? ஏன் வர்ற?
அனாதை செத்து போச்சுன்னா என் பிள்ளை விட்டு யாரும் ஆவாப்பா உமா. அதுலயும் போட்டோ அப்படி எடுக்கும்போது அன்னைக்கு ஒருத்தன் சொன்னேன் பாரு, 1/2 மணி நேரம் தலையை தூக்குனேன்டேன், இறக்குண்டேன், இப்படின்ட்டேன், சிரின்ட்டேன், படக்குன்னு அத்தாடி டவர்ல இருந்து ஓடிட்டான்டா. போட்டாவுக்கு எதுக்குடா டவரு? எதுல திடுற? புறா எதுல திடுற? கவட்டில் திடுறேன். புறா அதிரசம், உளுந்த வடை, சுபியம், வாவோடு, மைனா குஞ்சு, ஏலம் கேட்கலாம். கதிரேசி மையம் 500, மைனா குஞ்சு, இங்கிட்டு அழகிற மையம் 100, கிண்ணா 2000. ஐயாட்ட வாங்குறா. யானை 5000. அந்த யானை எலி செஞ்சதுல செத்து போச்சுடா. பேசாம இருங்க. அதே மாதிரி அன்பு உறவுகளே, பெத்த தாய் தகப்பனுக்கு ஒன்று சொல்றேன் மேடையில், உங்க பிள்ளை ஒரு 8வது 9வது படிக்கும் போது கண்காணிங்க. சத்தியமா சொல்றேன், அழகர் கோயிலில் போகும்போது காரு போனா குரங்கா வரும். இப்போ புதவுலியிலிருந்து ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வர்றேன். 8 படிக்கிற பிள்ளைய தள்ளிக்கிட்டு வர்றான்டா நாசமா போக. அது என்ன பண்ணு? சிறு கப்ளிங். அழகர் கோயிலுக்கு சாமி கும்பிட போறியா இல்ல உன் சாமான கும்பிட போறியாடா? அயோக்கிய நாய், எதுக்கு இவ்வளவு ஆதங்க பேசுறேன்? எவனுக்கு எவ்வளவு வரமாட்டாளடா அப்படின்னு கிடையாது. ஐயா உண்மையா இல்லையா? எங்க அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லுங்க. ஐயா பொம்பளை பிள்ளைய பெத்தவ பூரா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கமையா. நானும் பொம்பளை பிள்ளை பார்த்திருக்கேன். வருங்காலத்தில் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியும். பூரா காளி துணியை குடிக்காதுறாங்க. எங்கன பார்த்தாலும் இந்த பொட்டை முண்டியிலும் திமுற எடுத்து சக்காலத்தி மாளுங்க. பெத்த தாய் தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உணர்றது இல்லை. உனக்கு அவ்வளவு அவ்வளவு ஒண்ணு இணுங்கணும். வினோத்து சும்மாறா ஏமாயா அவஜாரி வாயிடா. அதே மாதிரி இதுல ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை சொந்தக்காரங்க மேல ஒரு பையன் நின்றா கூட பிள்ளைய அசால்ட்டா தள்ளிட்டு போயிடுவேன். மாசுக்கு தேன் 2 பேரும் மாசுக்கு போட்டு மண்ணு திங்காத கண்டுக்குட்டி மாதிரி. அக்காலக்கா அதுல ஒரு சவுண்ட் வச்சிருக்காங்கடா. லேடிஸை ஏத்துனா சைலன்ஸ்லாம் பிடிங்கி விட்டுருவேன். கரு புரு கரு புரு கரு புருன்னு. எத்தனை பொண்டாட்டியை ஒருத்தன் தள்ளிட்டு போறேன். புருஷனுக்கு அடையாளம் தெரியல, மாசுக்க போட்டிருக்கு. அவன் டீ சாப்பிட்டுக்கிட்டே அங்கே வர்ணிக்கிறாங்க. நல்ல உங்களோட யாரு புருஷன்? அவன் முன்னாடி தான் பைக்கில் உட்காந்துருக்க, முன்னுக்கு தெரியல. தொட வர்றான் அள்ளுதடா. கட்டின பல மாதிரி கட்டியிருக்குன்னு அப்படின்னு பார்த்தா அவன் முண்டாட்டி போகும்போது உடனே புருஷன் சொல்றாரு, பத்தியா ஒரு செகண்ட்ல கரெக்ட் பண்ணேன். போமுண்டா ஓம் முண்டாடி தான்டா. செகண்ட்ல நக்குனார். மதிப்பறியாக்குரிய ஊருக்கு ஒரு எல்லச்சாமி மாதிரி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய எல்லச்சாமி போல் காட்சி அளிக்கக்கூடிய எங்கள் காவல்துறை ஐயா, மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா, மேடைக்கு வாங்க. என்ன கண்டுக்கிறவே இல்லை என்ன ஐயா? இங்க வாங்க, இங்க வாங்க. அன்பு அதிகாரி ஐயாலாம் இரவு பகல பாராம தன்னுடைய கடமையை சரியா செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இவ்வளவு சொல்றேன். என் வண்டிக்கு 3000 ஃபைன் போடுறீங்க. என்ன செஞ்சா? என் டிரைவர் என்ன செஞ்சா? அவன் டிராக்டர் டிரைவர் ப்ரோ. அவனுக்கு என்ன தெரியும்? கொழுவு சாலுதான் தெரியும். அவன் பைபாஸ்ல ஓட்ட சொன்னா பெல்ட்டை போட சொன்னா அவன் பெல்ட்டை போட்டிருக்கான். என்ன செஞ்ச? தம்பி அதெல்லாம் சொல்லவே கூடாது. எந்த சத்தியும் சொல்லலை. ஏன் சத்தி இறங்கி போய் கிடக்கேன். பள்ளி கொடுக்குற படிக்கிற மாணவ செல்வங்கள்லாம் படிப்பு அவசியம். பெத்த தாய் தப்ப எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த ஊர்ல எவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றாங்க. நம்ம தாய் தப்பனை நம்ம தாண்டா காப்பாற்றணும்னு உணரக்கூடிய அந்த மாணவனும் மாணவியும் உன் குடும்பத்தை காப்பாற்றலாம். படிப்பை விட்டுறாதிய. ஒரு வய கைதட்டலையே, நான் எங்கே போய் சொல்லுவேன்? கொடுமையே நான் தானே ஆதங்கப்பட முடியும். நான் படிக்கவே இல்லை. அதனால எவை என்ன அனுப்புனான்னு ஒரு மசம் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு பேஸ்புக்கில் ஒருத்தன் எங்கள் அப்பத்தாவிலிருந்து நோத்தாங்கம்மான்னு எழுதியிருக்கேன். அவனுக்கு போய் நன்றின்னு போட்டு விட்டுருக்கேன். நான் படிக்காதனாலதான். நான் படிச்சிருந்தா காவல்துறை அதிகாரி ஆயிருப்பேன். ஆகலையே, ராணுவ வீரனா இருப்பேன். ஆனா அத்தனை ஆகாம மேடையில் நின்று 10 பேத்துக்கு சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளியா இருக்கேன். அவ்வளவுதான். எங்க ஐயா அப்பயே எங்க ஐயா கோமணத்தை கட்டிக்கிட்டு உழுகும் போது எனக்கு சொல்லிக் கொடுப்பார். எங்களுக்காக நாங்கள் 3 பேர் ஆம்பளை பயலுக. எங்கள் ஐயா எங்களுக்காகவே சின்ன கலப்பை மானாமரில் செஞ்சு சின்ன கண்டுக்குட்டியை பிடிச்சி எங்களை உழுக விட்டவர் எங்கள் ஐயா. ஆனால் அவர் உழுகும் போது கண்டாலே போய் இந்த கோமணத்தை அவுத்துட்டே ஒரு நாள்
ஓசுலன்னு நான் எங்கள் ஐயா பின்னாடியே அந்த கட்டியை மிதிச்சு விட்டுட்டே போனேன். எங்கள் ஐயா அந்த கோமணத்தோட ஒன்றுக்கு இருந்திருக்காரு தெரியல. நான் பின்னாடியே என்னையும் அந்த காலமாடு மோண்டுக்கிட்டே போகுது. இல்லை நான் தாண்டாண்டார். கோமணத்தை கலட்டினாரு. நான் தாருக்கம்னு பிடிச்சி இழுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் கம்பு. அப்புறம் அதை அப்படியே ஊசியை வச்சு இது பண்ணி இப்படிலாம் ஒரு ஜோக்கு சொல்லி உங்களை சிரிக்க வச்சு, ஐயா வாங்கய்யா எல்லையில கருப்பசாமி தமிழ்நாட்டு காவல் சாமி காக்கி சட்ட முனியாண்டியா எங்க காவல்துறையே அன்புடனே அழைக்கிறனே. எல்லையில கருப்பசாமி எங்களை காக்கும் காக்கி சாமி காவல்துறை அதிகாரிகளை நாங்களும் தான் அன்புடனே அழைக்கிறோம் ஐயா. இந்த காவல்துறையை அன்புடனே அழைக்கிறோம் ஐயா. பாட்டை முறியன் கேட்பேன் எப்பயுமே. மதிமரியாதைக்குரிய மேலூர் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தினார்கள். ஐயா வாங்க வாங்கய்யா. ஐயா இப்போ நான் ஒன்று சொல்றேன். ஐயா இங்க வாங்க, இங்க வாங்க. ஹெல்மெட்டு போடாம இந்த பள்ளிக்கூடத்து பையில வந்தா நல்லா கண்டிச்சு 500 உக்கி ஓட சொல்லுங்க. ஆமா பாவம். ஆமா இப்போ நீங்க ஃபைன் போடலாமியா? எதை என்னால முடிஞ்சது. ஆமா சூரக்குண்டு எங்க அண்ணே குமரேசன் சார்பாக டாட்டாஜி இங்க வா. டாட்டாஜி தானே இங்க வா. உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். டாட்டாஜியில் எந்த விஷயத்துக்கு போனாலும் 30 பேர் 20 பேரெல்லாம் ஏத்தாத, 15 பேர் அப்படி சத்தியம் பண்ணு கோயில் அதிக. அன்னைக்கெல்லாம் டாட்டாஜியில் வாக்குனே தூங்குறானே 60 பேர். இடம் இல்லைன்னு ஸ்டேரிங்கெல்லாம் ஏறி அதில் உட்காந்துருந்தேன். எத்தனை கூட திரும்பலையே. பொன்னாடைய போத்து கௌரவப்படுத்திய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா ஒரே ஒரு விஷயம், என்னுடைய நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும். அங்கிட்டு பார்த்தா சாவியை காணா, ஆமாம் சட்டியை காணா, கைலியை காணா, பேண்ட்டை காணா, கூட வந்த ஆளை காணா. அன்னைக்கு ஒரு ஆளையும் பொண்டாட்டியை காணாமட்டேன். என்னப்பா சொல்கிறேன், என் கூட நாடகத்துக்கு வந்தால் பொண்டாட்டியை காணா கண்டுபிடிச்சி கொடுணும். பொண்டாட்டி எப்படி இருக்கும்ட்டேன், அது 1 டன் இருக்கும். அப்போ நம்ம இடமடையில் போட முடியாது, அடுத்த இடமடைக்கு போன்ட்டேன். வீட்டில் படுக்க போட்டு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் கூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சின்ன சின்ன சலப்பு இருக்கும். நீங்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு அன்போடு நாடகத்தை பார்க்கக்கூடிய வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி இந்த வாரு என் தம்பியை ஊரான். வருங்காலத்தில் ரொம்ப சிரமப்படா பொண்ணு கிடைக்கிறது. மாற்றி மாற்றி ஏதாவது நீங்களே அளவு பார்த்துக்கடா. இந்த அண்ணே என்னடா செய்ய முடியும். ஆனால் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், சாமிக்கிட்ட வேண்டேன். அடுத்த பிறவியில் நான் ஒரு பொம்பளையாக பறக்கணும். ஒருத்தனுக்காவது அடிப்புக்கு இருப்பில்லை மனசு. இந்த இப்பயே நான் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கேன். உடக்கலட்டு முண்டை உன்னைய பார்த்தா தாலி மூடு மயிர் வரும். ஒரு சாங் பாடுறேன். ஹலோ ஹலோ வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். குடிச்சு குடிச்சு என்ன செய்ய போற, நம்ம உழைச்ச காசு பூரா பச்சை போட நோக்கி போகுது. பதிக்கிற பிள்ளைக்கு புரட்டா வாங்கி தர முடியல, ஆனா அந்த பிள்ளைய பார்க்க வச்சு புரட்டா வாங்கி தண்ணி அடிக்கிற உன் நினப்பு சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு பாடல் இந்த பாடல். ஏன்னா மது பழக்க, ஏன்னா முன்னே குடி பழக்க, வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு உடலோ வேகுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள என்ன செய்யும் பாவங்க.
கூடாதே. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கும் போது தான் உண்மையை ஒத்துக்கிறவன் தான்டா உண்மையிலே தமிழன். பொண்டாட்டிகிட்ட போய் யாராவது உண்மையை ஒத்துக்குறியாக்க என்ன வேணாம்ட்டாங்களா? என்ன முறை 200 ரூபா கொடுக்குறிய பிறை திணிப்பேன் மேனே. இது என்னடா? சுமங்கலி குமார் 25வது வார்டு செயலாளர் திமுக சார்பாக 201. இந்த காமெடி மயிரெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. எழுத்துனா புளுத்து. வருகை தந்துள்ள ரசிகர்களுக்கு எந்த ஒரு கட்சியின் சார்பாகவோ எந்த ஒரு சமுதாயத்தின் சார்பாகவோ நன்கொடைகள் வழங்காதீர்கள் என்பதை எங்களை கிராமத்தின் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி நன்றி. ஏன்னா தாராளமாக வழங்குங்க, உங்க பேரை சொல்லி வழங்குங்க. எந்த அமைப்பு சார்பாகவோ கட்சி சார்பாகவோ வழங்காதீங்க. அதே உண்மை. சாதியை பற்றியோ கட்சியை பற்றி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கொடுப்பாங்க. இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே என்ன ஜாதி என்ன மதம்னு எனக்கு தெரியாது. ஆனால் பூரா பேருமே சித்தப்பங்க பெரியப்பங்கன்னு மட்டும் தெரியும். முடிஞ்சு சோழி முடிஞ்சு. நம்மளாம் வச்சுக்கிட்டு தானப்பா. இந்த ஜாதியை கொண்டு வந்தது யாருன்னா ஆதி பாட்டன் தான் கொண்டு வந்தது. அந்த பாட்டை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலைன்னா நம்மளுக்கு தெரியுமாடா? தெரியாது. ஒரு மனுஷன் கீழே விழுந்தாலும் தூக்குறவன் தமிழன் தான்டா. என் தமிழை விழுந்தவன உடனே பிரேரேஜுக்காரன் இந்திக்காரன் வந்துடுவானாக்க. அவனுக்கு ஒரு மஜிரும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மேலூரில் பார்த்தா எல்லா ஹோட்டல்லையும் அவன் தான் இருக்கேன். அவன் என்ன நாடு அது? என்ன மாநிலம்? அருமையானது. அவன் மூத்திரத்தை குடி. வட மாநிலம்ன்றேன். தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. நான் கிடமாட்டு வரைக்கும் நான் சொன்னேன். அப்படியே மதுரை முத்து காமெடியை பொழந்துட்டு எத்துப்பள்ள முண்டை. என் தம்பி தான் சித்திமையன். வேதுக்கு இங்கே உட்காந்தேனே தெரியலையே. எப்படி எப்படி காமெடியை கொப்பளிக்கிறியான் பாரு. வட மாநிலம். தம்பி நீ கிடமாடு, நீ பொத்து. அவன் உள்ளே திருறான்னா லேடிஸ் திருறேன். என் தம்பி தான். ஆனால் உண்மையிலே திறமையான ஒரு வன்னையாளர். ஆனால் இந்திக்காரர்கள் இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் பிழைக்கிறார்களே, அவர்களை பிழைக்க வைத்து தானும் பிழைத்து கொண்டிருக்கின்றவன் எந்த மாநிலத்திலும் அதில் செய்ய மாட்டான்டா. என் தமிழனை தவிர யாருமே மற்றவர்களை வாழ வைக்க முடியாது. என் தமிழ் இந்த இந்திக்காரங்களுக்கு பூரா ஒரு மண் ஒரு காசு வெட்டு ஒரு எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு தான் தாங்குவானா? பூரா பிரேரேஜ் வண்டியோட ஓடிடுவேன். இவன் என்ன நாடு? நீக்குறவா? ஏன் அவங்க பேர் நீக்குறோம்? நீக்கி விட்டி அடிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. கவிச்சி இல்லாத விஷயம் எங்க இருக்கா? கவிச்சி இருந்தா தானப்பா சாப்பாடு இறங்குது. அப்பதானே இறங்கு. ஆமா, பெரிய போர் போடுற வண்டி ஓனரு என்ன இறங்க 3 மாதம் 4 மாதம் கிணத்தை வெட்டினாங்க. பழைய காலத்தில் கிணறு வெட்டி அதில் தண்ணி இறைச்சி எங்கள் அப்பத்தா காலத்தில் உழ வச்சு சாப்பிட்டா அத்தனை இரும்பு சத்து இருந்துச்சு. இன்னைக்கு போர் வண்டி வருது. போர் வண்டி வந்து டர்ரு புருன்னு போர் போட்டேன் ஒரு வீட்டில். போட்டா அது வீட்டுக்காரர் வந்து சொல்கிறார், எத்தனை அடி ப்ரோ இறக்கிருக்கீங்க? 530. நோ, இன்னும் ஒரு 1000 இறக்கு. அப்பா காசு செத்துச்சுடா. ஓட்டேன் இப்போ கரு புருன்னு கட்டா கட்டான்னு ஓட்டி இறக்குறேன். பக்கத்து விட்டு கக்கூசு உடச்சிக்கிட்டு இதுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் கிராமத்து வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு மண்டி ஓட்டு கம்மா தண்ணியை குடிச்சாங்க, ஆரோக்கியம் இருந்தாங்க. இன்னைக்கு பூரா மினரல் வாட்டர் பிஸ்லரி வாட்டர்னு ஒன்று விற்கிது. அதை துறக்கிறேன், பீர் மாதிரி வெடிக்குதுடா தம்முன்னு. அப்போ கேஸ். அப்போ எல்லாம் எங்கள் அப்பத்தா வயக்காட்டில் களை எடுத்துகிட்டு போய் மண்டி ஓட்டு குளிக்க. மண்டி ஓட்டு இப்படி விளக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கும். பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார். என்னடினே? பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இதுக்கு மேலே காமெடி எவனும் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன இவன் தானே சொன்னேன் செக்ஸா பேசண்ட். மைனா குஞ்சு பொம்பளையால எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல. சொல்ல வாடா. வேணாம்ட்டேன். ஏன்னா அவனே சோறு வைக்க முடியாம இருக்கேன். வா தம்பி வா, சிங்கம் வாடா. இன்னும் வேட்டியை ஏத்தி கட்டணும். என் சிங்கம் நல்லா இருக்கணும். அவனாவது என் தம்பி. ஆமா, 21 பார் 36 பின்னாடி இருக்கவே அது இல்லையா பாருங்க. நம்ம மேலூர் 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 1 அல்ல 2 அல்ல 501. வடமாடு பூவதி நிற்கும் போது அவன் வாட எனக்கு அடிக்குது. உண்மையிலேயே எங்கு சென்றாலும் இந்த பகுதிக்கு வந்துட்டாலும்
நம்ம மேலூர் 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி தம்பி. 500 ரூபா கொடுத்த தம்பி. அதில் இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபாலோஸா? உண்மையிலே வந்தலேருந்து இந்த தம்பி சிரிச்ச முகத்தோடு என்கிட்ட நிறையா போட்டோ எடுத்தார். உன் கல்யாணம் வரைக்கும் அதே வச்சிருப்பா. எத்தனை உங்களை குடியை கெடுக்க போகிறானோ? அவன் சிரிக்கிறாங்கன்னா அடிப்புக்கு ரெடி ஆகிறான்னு அர்த்தம். மாணவர்களே, ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் கவனிக்கணும். ஏன் இன்னைக்கு ஆதங்கமாக பேசுறேன்னா, இந்த பெரியவங்களாம் 1990 கிட்ஸ் இருக்கீங்களா? கை தூக்குங்க. 90ல் பிறந்தவங்களாம். அவங்க இந்த நாடகத்தை பார்க்கக்கூடாது, வீட்டுக்கு போங்க. ஏதோ எங்கள் அண்ணன் தம்பிகள்கிட்ட நம்ம பேசி நம்ம விளையாண்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இந்த ஊருக்கு வந்திருக்குன்னா, நாடக கலை அது முதல்ல, ரெண்டாவது இந்த எம்கேஆர் கோமாளி, அவ்வளோதான். எங்கள் அண்ணன் தம்பிலாம் வர்றாங்கன்னா அவங்களோட அவங்களா ஒன்றாக பழகினால தான் இவ்வளோ அன்பு. மற்ற யாரும் உரிமையோடு பேச முடியாது. ஏன்னா என் தம்பி எங்கள் அண்ணன் விழுந்தா இந்த கோமாளி தூக்கி விட்டுருவேன், நான் விழுந்தா அவங்க தூக்கி விட்டுருவாங்க. உண்மை அதானே? கைதட்டலாம். இதில் ஒரு 7-8 பேர் தான் தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா சவுத் ஆப்பிரிக்காவா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இந்தியா தமிழகம் வந்துட்டா என் தமிழன் உண்மையான அன்புக்கு எல்லையே கிடையாதுயா. நான் சமீபத்தில் விளையாண்டுச்சு நியூசிலாந்து, அந்த கிரிக்கெட்டில் தான் பார்த்தேன் எங்கள் அண்ணன் தம்பியோடைய அந்த ஆதங்கத்தை. கொஞ்சம் அவன் சாம்சன் அடிக்கலைன்னா இவங்க டிவியை உடச்சிட்டு இறஞ்சிருப்பாங்க. சாம்சன் அடிக்கும் போது பார்க்கணும் ஒவ்வொருத்தையும் பேசுறது. ஏய் மச்சான், அடுத்த பால் பாரு, என் தலைவன் 6 அடிப்பேன். 6 அடிச்சிட்டேன், பார்த்தா கத்துறேன். அடுத்த பால் செத்தான்டா, என் கட்டாலுமே கொண்டுருவான்டா. இவன் அவன் அவுட் ஆகிட்டேன் கேட்குறேன் பாரு. இவன் எதுக்கு வர்றேன்? இவனை இறக்கவே கூடாது மச்சான், ஓப்பனிங் கண்டாலுமே வரவே கூடாது. அவன் என்ன பண்ணுவேன்? பல கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கிரிக்கெட்டோ, அவன் பாவம் இதயம் படக்கு படக்குன்றான். ஒவ்வொரு பாலும் ஓடியாடும் போது, இந்த கிராமத்தில் ஓடியாடும் போது பாருவே கொண்டுருவாங்க. பந்து ஓடுறேன் மச்சான்னு ஓடியாருவேன், நெஞ்சுக்கு வேட்டி கட்டிட்டு முண்டை சட்டிக்கு அதுக்கும் ஓடியாருவேன். பந்து எது அவன் பந்தா எதுவும் தெரியாது. ஓடியாரும் போது கெட்டமாடு மாதிரி ஓடியாருவேன். ஓடியாந்து இப்படி தப்பும் போது அம்பேரை ஒரு எத்துவேன். அதே மாதிரி பேட்டிங்க பிடிக்கவில்லைன்னா சண்டை ஓடினாருவேன். சாமியை கும்பிடுவேன். லாஸ்ட்டு ஒரு பால் இருக்க, அவன் எப்படியாவது அழகுமலையானே 18ஆம் படியானே அவுட் ஆயிரணும் அப்படின்னு அந்த ஒரு பாலுக்காக சாமியை கும்பிடுவேன். ஒரு பாலும் பிடிக்கவில்லைன்னா ஸ்டிக்கை உடைச்சு போட்டுருவாங்க. ஸ்டிக்கே எருக்கலை கம்பு தானே. அதே மாதிரி இந்த எரிபந்தில் விளையாண்டுருக்கீங்களா? கம்மாய்க்குள்ள எவன் இழைச்சவன அவன் செத்தேன், அவனை முங்கி முங்கி எறிவாங்க. கடைசியில் போகும்போது அம்மாட்ட, இப்போ அம்மா தூமியை குடிக்க மாட்டேன், நீ எதுக்கு போன ரப்படுத்து, நான் தான் உன்னை தலையில அடிச்சேனடா, எதுக்கு நான் போனேன்? உடனே அவங்க அம்மா இங்கேருந்து எந்த அவுசாரி குச்சிக்காரின்னு வரும். பார்த்தா இவன் அரைச்சால எங்கள் அப்பா எண்ணெயத்தை அடிப்பார். ஒருத்தன் தள்ளி விட்டு வரப்புல அரைச்சி வருவேன், எங்கள் அப்பா எண்ணெயத்தையும் போட்டு தாரக்க மட்டும் அடிப்பார். எங்கள் அம்மா கெஞ்சம். ஒரே விஷயம், அப்பாவை இதுவரைக்கும் ஏன் சொல்ல மாட்டான்? அம்மாவை மட்டும் சொல்லுவான். அப்பா அடிச்சாலும் அந்த அடியை வாங்கிக்கிட்டு நம்மளை மடிக்குள்ள ஒளிச்சு பாதுகாக்கிறவதான் பெத்த தாய், என் தாய். அதே மாதிரி அப்பாவை ஏன் சொல்ல மாட்டான்? அப்பா அப்பையிலேருந்தே நமக்கு போலீஸ் மாதிரிதான். வீட்டில் வந்தவனே சாதாரணமாக வரமாட்டார். வேட்டியை தூக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு அவன் எங்க, அவன் எழுவன் எங்க விளையாட, என்ன விளையாட்டு நோத்த விளையாட்டு, அவன் இன்னைக்கு வரட்டும் புழக்கம் சொன்னால் நம்ம ஆள் வெளியே படுத்துருவேன். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வளகாப்புக்கு போனாலும் அங்கே உள்ள சோறை நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம்னு பொய் சொல்லி பெற்ற பிள்ளைகளுக்காக ஒழிச்சு கொண்டு வருவா பெத்த தாய். பெத்த தாய் மாதிரி முடியாது. ஆனால் அந்த தாய் தகப்பனே இன்னைக்கு நமக்கு எதிரி மாதிரி ஆக்கிட்டாங்க. மற்ற என்ன சொல்லு என் தம்பிகள்கிட்ட ஏற்றுக்கிடுவாங்க. நீ வாடா, நல்லா பேசும் போதே வருவேன். ஏன்டா மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்க தலைவர் அருமைக்குரிய அப்பா SM இசையரசன் சார்பாக 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு SME அன்பு சார்பாக 201 வழங்குகின்றார். பாசத்துக்குரிய அன்பு ஐயா, நிறைய நடிகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் நிறைய நடிகர்களையும் வாழ வைத்த ஒரு நல்ல மனிதர் அன்பு ஐயா SM இசையரசன். அவருடைய தவ புதல்வர்
அன்றைய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர். அவர் உயிரோடு இருக்க வரை அவர்தான் தலைவர் இசையரசன். இந்த மேலூர் மண்ணு கிடையாது, தமிழக மண்ணுக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் உண்மையிலேயே. ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் நகைச்சுவை நடிகர் எங்கள் அண்ணன் அறிவுராஜா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அது இந்த மேலூர் சுற்று வட்டார மக்களுக்கு மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ணே எங்க வரலையா? அண்ணே நடந்து போயிடுச்சா? நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு சாங் பாடுவோமா? தென்பாண்டி ராமநாடு. தம்பி வாங்கி பாடுங்க. ஆமா ராஜா ரோஜாலாம் போடக்கூடாது. நான் எப்படி பாடுறேன்னா அதே மாதிரி பாடுறேன். நானும் பிறந்தது சிவகங்கையாய், யவகனை நாயகன் பிறந்தது ராமநாடு. நானும் பிறந்தது அருமையான. ஏன்னா நாலூர் பாலகுருசாமி தாத்தா சாகலடா, ஒரு ரூபத்தில் இருக்காரு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போன்று மெய்ஞானியே. ஏதென்பாண்டி ராமு 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 ராமன் ராம ஐயா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஐயா பேக்கரம்பு பேக்கரம்பு அட எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஐயா படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. அட எந்த ஊரு? எந்த ஊரு? அட பேக்கரம்பு. பேக்கரம்பு. எவ்வளவு செலவு? எவ்வளவு செலவு? செய்யலாமே. செய்யலாமே. உலக நாடுகள் உலக நாடுகள் பயப்படுதே. பயப்படுது. அது யாருனால? யாருக்காக? ஒரு தமிழனால. தமிழுக்காக. அவர் பேரு என்ன? பேரு என்ன? அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார். படுத்திருக்காரு. பேக்கரும்பா பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. பள்ளியல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா அறிவு சார்ந்த பிள்ளைகளுக்கு. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணா, பின் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். ஏவின் மீது கனையேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமர தங்க கல்லா. எதன்பாண்டி ஏதென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார். படுத்திருக்காரு. பேக்கரும்பா பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற இந்த மாணவ செல்வங்கள் அப்துல் கலாம் பாட்டை பாடும் போது எரிச்சலா கிளம்புறாங்க. வாரு இவங்க என்ன வருகாலம் தூணாக்கு இதே ஆளுமா டோலுமா சொடக்கு மேலே சொடக்கு போடுறது இடியப்பம் அப்படின்னா உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்ற மொட்டனாக்கு போல? என் தம்பி மேலூர் எம்எம்கே நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 501. நன்றி என் தம்பிகளா, ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ. என்ன கரத்திலும் புனர்வளம் குடிய மதிமரியாதைக்குரிய
மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருத்த புளியன்பட்டி சேகரம் குண்டப்பநாயக்கன்பட்டி தெற்குப்பட்டி கிராமத்திலே எழுந்து அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காஞ்சி வண்ணம் ஜாமி ஸ்ரீ முளக்கோட்டு அம்மன் திருக்கோவில் மாஜி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கொண்டப்பநாயக்கன்பட்டி தெற்குப்பட்டி கிராம மந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒரு அற்புதமான கலையரங்கம். இந்த கலையரங்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா உள்ள இடைஞ்சல் இருக்கு. ராசவாட்டெலாம் போய் படியில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கலையரங்கம் நல்ல கலையரங்கம். ஆனால் இந்த நாடகத்தை இந்த கலையரங்கத்தில் நம்ம நடத்தணும்னு முழு மூச்சா போராடினீங்க பாருங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னையை பொறுத்தளவு எதுவும் கிடையாது. நான் அங்கிட்டு மண்ணில் கூட போடுவேன். ஆனால் என் தம்பிகளுக்கு பயப்படுவேன். மண்ணில் ஓட்ட என்னை சிக்கன் மாதிரி பிரட்டி எடுத்துருவாங்க. உள்ளே பவுடர் போட்டான். ஆமாம், எதில் விட்டேன்? வாயில். எல்லாரும் வாங்க ஒரு அரிசியா. கிராம அம்பலகாரர், கிராம அம்பலக்கோன் ஆகியோர் தலைமையிலும் மேலூர் காவல்துறை சார்பாளர் முன்னிலும் இந்த கிராமத்தாரர் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த ஜாமியில கும்பிட்டு இந்த இரவு நேரத்தில் இந்த கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு மனதோடு நீங்கள் இருந்தாலும் இந்த ஊருக்கு வெளியூர்லேருந்து வருகை தந்த என் உறவுகள் தான் இன்னும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். என்னுடைய அண்ணன் தம்பிகள். இதான் பெரிய விஷயம். வெளியூர்லேருந்து 10 பேர் வந்து அந்த கிராமத்தில் ஜாமியை கும்பிட்டு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பார்த்தா தாயே அந்த ஊருக்கு பெருமை. நம்ம மட்டும் பார்க்கறது அது கிடையாது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது மகிழ்ச்சியாக நடைபெறும். நடிபெற்ற வேந்தன், நடிபெற்ற மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வம் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடுவார்கள், குயிலுக்கு இணையாக பேசுவார்கள். மதுரை மாவட்டமோ சிவகங்கை மாவட்டமோ புதுக்கோட்டை மாவட்டமோ கிடையாது. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். என் தம்பி எல்லாம் பாதி பேர் நினைக்கிறாங்க, இங்கே ஒரு பொம்பளையை கூட்டு வராமல் இது எது காசு பிடிச்சிக்காடா கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்க. ஏன்னா சின்ன கோயில் சித்ரா திறமை எங்கே இருக்கோ அவர்கள் தான் மேடைக்கு வர முடியும். என் சித்ரா அப்படித்தான். என் சித்ரா சொன்னேன். கட் பண்ணி விடுங்கள் வேல்ராஜ் கேமராமேன். வீட்டிலே உலக்கையை தடை வைத்திருப்பாள். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு நண்பன். உடம்புலே 800 மூடை சிமுண்டை தூக்கக்கூடிய பலம். ஆனால் என்ன செய்வது, சின்ன பிள்ளை போடான்னு சொன்னாலும் உள்ளே வந்து அழுதுகிட்டு இருப்பேன். என் நண்பன் பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொன்னமராதி அருகில் உள்ள வையாவூரி மண்ணில் மைந்தன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து. செந்தில் ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு இசையமது. ஒரு பாட்டு பாடும்போது உட்காந்துருக்க ஆளுகளை பூரா தன் வசம் இழுப்பவனே கலைஞன். அது ஒன்றை உண்டு புடுறோம். உங்களுக்கு அருமையான ஒரு சாரிதான் கொடுத்துருக்கேன் ஆண்டவன். அதே மாதிரி வாசிப்பு திறமையும் நல்லா இருக்கு. உங்க சுழியை கொஞ்சம் மாத்திக்கங்க. வேற மாதிரி கிடைச்சா சுழி, ஒரு மாட்டுக்கே சுழி நல்லா இருந்தா தாண்டா அந்த மாடு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. என் அன்பு தம்பி அந்த இடியப்ப கடை போடுற அளவுக்கு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி கல்குறிச்சி அருகில் உள்ள பக்கனா குண்டு மண்ணில் மைந்தன் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எங்கிருந்து வந்தாங்க இவங்க? ஹலோ ஹலோ அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறிலையும் தோளிலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா
ஹலோ, இதை எதுக்கு அமர்த்தினேன்? அப்போ நீ ஒன் சைட அம்பேர் பண்ணுறியா? பெத்த தாயினுடைய பாடலை பாடிய பெத்தகரு வாழ்த்துக்கள். பெத்ரு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதவான் கோடகிரி குமரன் எத்தனை மாணவர்களை உருவாக்கினார் என்று அவருக்கே தெரியாதுங்க வாத்தியாருக்கு. ஆனால் அத்தனை மாணவர்களும் சோடை போனதில்லை. எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்கு நாடகத்துக்கு போய் பேர் வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இழுத்து விட்டு போயிடுறாங்க, என் தலையில் விழுந்துடும். ஜாயின் பண்ண போகிறாங்க கப்பலிங்க. எனது அன்பு வாத்தியார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகொல்ல மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் இந்த தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, புது மாப்பிள்ளை, அதனால அடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது அருமையான அடி. உங்க சொந்த அடி தானே, வேற அடியை வந்து சொல்லாம அடிக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான அடி, பிச்சிருவேன். மணிவேலு அடிக்கிற அடியில் எல்லாம் கிளியணும், கிழிச்சு விட்டுக்கிட்டு அடி வைக்க முடியாது. ஏன் தம்பி நீங்க அடிக்கிறீங்களா? அப்போ மாவீரன் வெட்டு கார்த்தி நினைவாக கேப்ஸ் பாய்ஸ் கேஎஃப்சி பயலுக. சரி தம்பி, உங்களுக்கு கட் அவுட் வைக்கிறேன் அடுத்த வருஷம். பெரிய சாதனையாளர் அவன் சொல்றது அப்படி சப்பு சப்புச்சுன்றேன். என் தம்பி ரொம்ப நன்றி. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது கீழ வளவு ஏஎஸ் மணியன் மைசெட் உரிமையாளர் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. ரொம்ப நன்றி மணியன் ரேடியோஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி, எனக்கு அவர் தான் வாத்தியார் கீழே முட்டுறதுக்கு.
என் அன்பு தம்பி மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். தம்பி எப்பயுமே பெரிய நீங்க செமிந்தார் மாதிரி இது மட்டும் அடிச்சு நிப்பாட்டிடுறீல, எல்லா ஊர்லயும் ஏமாத்துறியா? காட்டி கொடுத்து போறேன், தெருவில் தெரிய அப்புறம் அந்த ரவுண்டா இருக்கல அறா அதில் அடி. எங்க வாசி அதை எடுவேன் அண்ணன் பாடுற பாட்டுக்கு. கடவுள் ஏன் கள்ளானான் மன்னம் கள்ளாய் போன மனிதர்களாளே சாச்சிட்டு சாச்சிட்டு அறா முண்டை ஏலே முத சீச்சிட்டு சட்டா சட்டா புறா. கடவுள் ஏன் கள்ளானா மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே குச்சு குச்சு ரக்கம்மா என்ன வேணும், கூட ஜாலி ரக்கம்மா பொண்ணு வேணும், பச்சை மள்ள தோப்புக்குள்ள உச்சி மள்ளாடுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடுதாளாம். என்ன சாமி ஏது சாமி பொண்ணு சாமி கண்ண சாமி எந்த சாமி ஒயிலாட்ட வரைக்கும் வந்துட்டேன். ஆனா என்ன அடிச்சாலும் அடிச்சாம பாடுறான். இவன் ஒரு நினப்புல இல்லடா. அப்ப அகரம் சிறந்த முறையிலே ஜீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் அகரம் ஆறுமுக அவர்கள் சீன் தாளம். இலைய முண்டை உன்னை வேட்பாளர் நிற்க சொல்லல, ஏன் இதையும் கழட்டி போட்டு முண்டமா அவன் தாளத்தை எடுத்துட்டு வாங்க மச்சான், மானம் கட்ட மச்சான், தாளத்தை கொடுங்கடா, எடுத்து குடுறா வா. நீ புடுங்குற உனக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு வேற. இதானே மாமா நீங்கள் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் சரி அரசியலும் சரி இதே மிச்சம். நான் சொல்லி கொடுக்கவே இல்லை, வங்காச்சி அடிச்சு போறேன். அப்புறம் இருந்தாலே மாமன் இல்லை சம்மந்தம்லாம் என்னடா என்னடா மானாமதுரை அந்த மழஞ்சாம் அந்த பொட்டல் இருக்கு பாருங்க, அது எங்களுக்கும் தெய்வம். மானாமத பொட்டல் பொட்டல்னு சொல்றியா? நீ பொட்டலா போகணும், நல்லா இருக்குங்க. நீ கொஞ்சம் வாலியம் போய் கரெக்டாக தாளம் போடணும், மாற்றி போடக்கூடாது. மாற்றி போட்டேன்னா டைலாம் அடுக்கி விட்டு காய விட்டுக்கிட்டு அரையுவேன், அது பார்த்துக்குருவான். நீ இங்கே வாங்க தம்பி, கொஞ்சம் ஒரு பாதுகாப்புக்கு வாங்க. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நீ தப்பாக தாளம் போட்டால் டச்சுன்னு அடிப்பாங்க. இன்னைக்கு வந்து காத்தோட வெட்ட சொல்லியிருக்கேன். பாப்பா ஏ சிங்க ரப்ப பத்தியா ஏர் முனைக்கு நீர் தம்பி. நீங்க இந்த மயிரெல்லாம் அண்ணே சும்மா அடிச்சு செக் அவன் பாவம் தாளமே போடாம அவனை கொல்ல பார்க்கறேன். ஏர் பிடிக்கே கைகள் இடை பிடிக்கே நீர்வயல் போலங்கே நிலவிருக்க. அருமாடா வெந்தாண்டா பாப்கார்ன் வைக்கிறேன். நான் பாட்டுக்கு போட சொன்னா நீ என்ன மேலூர்ல பாப்கார்ன் வைக்கிற மாதிரி போடுற? மாமா நான் என்ன செய்யறது, உங்க தம்பி சொன்னாரு நான் செஞ்சேன். எந்த தம்பி? அந்த பெட்டிக்கார் மருது புரோ சி கரும்பு புரோ. நீ தலையிடாத, கரெக்டா போடு. ஏ மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. நீ ஒன்றும் போட வேணாம், நீ போட்டது அங்கே நக்கிட்டு போயிருச்சு. இவனை எப்போ கொண்டுரு, என்ன நேரத்தில் தாளம் போட்டான்னா தர்த்தினியம் பிடிச்சி அங்கே வந்துருச்சு, உன் தர்த்தினியம் பிடிச்சி ஆட்டிருச்சு. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, புன்னகை அரசி, குட்டி நயன்தாரா என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை பிரதீஸ்வரி அவர்கள் டான்சர் காமிக் பிரதி ஆட்டி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே
நினைவதில்லை. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான மாமப்பு செய்து கொண்டிருக்கிறான். எனது அன்பு மாணவன் சண்டை மேல புகழ் எதை தூக்கிட்டு வருவானே அவனுக்கே தெரியாது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தர்சித் பாண்டியன் ஆடியோ தெற்குப்பட்டி. தர்சித் பாண்டியன்